நான் காலேஜ் படிக்கிறப்ப மணிகண்டன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நான் அவனை ஐடியா மணின்னு தான் கூப்பிடுவேன். ஏன் அவனை ஐடியா மணின்னு கூப்பிடுறேன்னு கண்டிப்பா அவங்களால கெஸ் பண்ண முடியும். நான் மட்டும் அவனை ஐடியா மணின்னு கூப்பிட மாட்டேன். ஒரு சில மக்களும் அவனை ஐடியா மணின்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்க ஏதாவது அவங்க கிட்ட போயிட்டு மணி இதுதான் பிரச்சனை, இதுக்கு நாங்க இது பண்ணலாம்னு இருக்கிறோம் மணி அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் சொல்லுவான், ஸ்ரீதர் இதுதான் பிரச்சனை, நீ இதை செஞ்சன்னா இங்க மாட்டிப்ப, அதனால அதை செய்யாத, பாரு நீ இதை செஞ்சன்னு வச்சுக்கோங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு பார்த்தா எந்த பிரச்சனையும் வராது, நீ அதனால அதை பண்ணு அப்படின்னு அவன் செம்மையான சூப்பரான ஒரு ஐடியா கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம லா 29ல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம லா 29 ஃப்ரம் த புக் த 48 லாஸ் ஆஃப் பவர் பார்க்க போறோம். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பெட் மேட்ச் ₹3 பெட் மேட்ச்காக இங்க இருந்து டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போவோம். அந்த பெட் மேட்ச்ல படு தோல்வி, கேவலமா தோத்துட்டு திருப்பி ₹3 கொடுத்துட்டு நாங்க வருவோம். அந்த மேட்ச் நடக்கிறப்ப அம்பையர் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா சொல்லிடுவாங்க. சோ அதனால எங்க டீம்ல அந்த அம்பையர் மேல ஒரு காண்டோடவே நாங்க திருப்பி வீட்டுக்கு வருவோம். அன்னைக்கு ஈவினிங் அந்த அம்பையரை போயிட்டு அவன் ஏன் அதுக்கு அவுட் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போவோம். அந்த அம்பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி திட்டுவாங்க நம்மள. அதை கேட்ட ஒரு நாள் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, சரி அவன் ஓவரா பேசுறான், அவனை ஒரு நாள் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போனான். அங்க போறப்ப என்ன ஆகுது, அவன் வந்து ஒரு 15 பேரோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் ஒரு 4 பேரோட போயிட்டு நல்லா மொக்கையா உத வாங்கிட்டு திருப்பி வந்தாங்க. இதே அவன் யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னோட ஃப்ரெண்டு 4 பேரோட போனான் இல்லையா, இந்த மாதிரி நம்ம இந்த மணிக்கு போறோம், அவங்க 10 பேர் 12 பேரோட இருந்திருந்தாங்கன்னா நம்ம அடி வாங்கிட்டு வருவோமே, அவங்க வேற சும்மா ஆளுங்க கிடையாது, நல்ல எக்ஸசைஸ் பண்ற உடம்பாச்சே அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு முன்னாடியே யோசிச்சிருந்தான்னா இவன் போய் அடி வாங்கி இருக்க மாட்டான். கண்டென்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்கன்னா தயவு செய்து இப்ப நடக்கிறத பத்தி மட்டும் யோசிக்காம இது நடந்தா என்ன ஆகும், அது நடந்தா என்ன ஆகும்னு எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் உங்களோட கால்குலேஷன்ல யோசிச்சு ஃபைனலா இந்த எண்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வரைக்கும் பிளான் பண்ணுங்க. லக்கு எல்லா நேரமும் நம்ம பக்கம் இருக்காது இல்லையா, அப்படியே அது தப்பா ஆனாலும் அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் முக்காவாசி பேரு இப்ப நடக்கிற விஷயத்துல ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறோம். சப்போஸ் நம்மள யாராவது ரோட்ல போறப்ப ரொம்ப கேவலமா திட்டிட்டு ஃபாஸ்டா போறாங்க, அட வண்டியை ஓரமா ஓட்டுறா, ஒழுங்கா ஓட்டுறா அப்படின்னு திட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அவனை நிறுத்தி அங்க நம்ம சண்டை போட்டு ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்மளோட மைண்டு அந்த பிரசன்ட்ல இருக்குன்னு அர்த்தம். பட் பவர்ஃபுல்லான பீப்புள் எப்படி இருக்கணும்னா, இப்ப நான் ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிட்டு அவன் வண்டியை நிறுத்தி நான் அவனை திட்டினா அவனை அடிச்சா பின்னாடி என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு ஃபுல்லா ஒரு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டே மைண்ட்ல ஓடி அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் இப்ப எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் பவர்ஃபுல்லான லீடருக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். 415 BCல எத்தீனியன் கண்ட்ரி வந்து சிசிலிய படையெடுத்து போறாங்க. அவங்களோட நோக்கம் ஃபுல்லா படையெடுக்கணும், சிசிலிய தோக்கடிக்கணும், பவர் குளோரி எல்லாத்தையும் அப்படியே சுருட்டிக்கிட்டு திருப்பி நம்ம ஊர் வரணுங்கிறது மட்டும்தான் அவங்க யோசிச்சாங்க. இதனால அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு சிசிலிக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சிசிலி கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிசிலி கூட ஜாயின் பண்ணி ஏத்தென்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏத்தென்ஸோட எனிமி கண்ட்ரிஸ் எல்லாருமே சிசிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டையை கேட்ட உடனே ஏத்தென்ஸோட எனிமிஸ் எல்லாருமே சிசிலி கூட ஜாயின் பண்ணி அவங்களும் சேர்ந்து ஏத்தென்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா ஜெயிக்கிறது மட்டும்தான் நடக்கும் நினைச்சுக்கிட்டு போன ஏத்தென்ஸுக்கு படு தோல்விதான் மிச்சம். சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்ப பொறுமையா ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து இது நான் செய்யறதுனால என்ன ப்ராப்ளம் வரும், எனக்கு இது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது பின்னாடி மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருமா வராதா, இதனால எனக்கு பேரும் புகழும் வருமா வராதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இங்க ஹார்ட்ல இருந்து டிசிஷன் எடுக்காதீங்க, மூளையில இருந்து டிசிஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க முக்காவாசி தப்ப பண்ணவே மாட்டீங்க. ஆத்தர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா மக்களும் இப்ப என்ன நடக்குதோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறது இல்ல. அப்படி நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு கொஞ்சம் இந்த செஸ் கேம் மாதிரி இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு, அதெல்லாம் பெரிய கஷ்டமான கேம். ஒரு 10-20 மூவ் முன்னாடி யோசிச்சு வைப்பாங்க. ஆப்போனன்ட் இப்படி விளையாடா நம்ம இப்படி விளையாடணும், ஆப்போனன்ட் இப்படி விளையாடா நம்ம இப்படி விளையாடணும்னு. அந்த மாதிரி நம்மளோட ரியலிஸ்டிக்கான லைஃப்லயும் இது நடந்தா நான் இது பண்ணுவேன், அது நடந்தா அது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மென்டல் கால்குலேஷன் நம்ம ஒரு விஷயத்தையும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல முக்காவாசி தப்பு குறைஞ்சிரும்.
வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் யாராவது உங்களை ப்ரொவோக் பண்றாங்கன்னா இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு நிமிஷம் யோசிப்பீங்களா? இந்த ரியாக்ஷன் கொடுக்கறதுனால ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லா 29 ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எப்பவும் போல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங். உங்களை நான் அடுத்த வீடியோ லா 30 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So take care friends. Bye.